நான் என்னோடய பேக்கிங்க்கு ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டீலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி அழுத்தி பீட் பண்ணுறப்போ சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இருந்தாலும் எக் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் எக்கை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் ஒரு சில ஃபெதர்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் டர்ட்டியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ரா இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் கல், மண், தூசை அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியானதாக எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற மைதா, ராகி, கொக்கோ பவுடர் எதுவாக இருந்தாலும் சேவ் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கான ஆர்டர் 1/2 kg ராகி ப்ரௌனி தாங்க. ஃபுல் டாப்பிங்ஸ்க்கு நட்ஸ் தான் லோட் பண்ணியிருந்தேன். அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது. பயங்கரமாக இருந்தது. பார்க்கவே கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபட்ஜியாக இருந்தது. இதே போல் உங்களுக்கு ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இப்போ தமிழ் நியூ இயர் ஆஃபராக 500 கிராம் ப்ரௌனி வாங்கினீங்கன்னா 250 கிராம் டீ கேக் ஃப்ரீ. தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் இருக்குது.